கூடாரமா இருக்கலாம், ஒரு சின்ன கம்பெனியா இருக்கலாம், ஒரு சின்ன வீட்டு வேலை செய்கிறதா இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவரை மகிமை படுத்த 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 நீ எந்த ஸ்தானமா இருந்தாலும் கர்த்தரை முதன்மையாய் வைக்க வைக்க அந்த இடத்துல வந்து, அதே பகுதியில வந்து இயேசு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், மகிமையுள்ளவராய் இருக்கிறார். உத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் எங்களை, எங்கள் குடும்பங்களையும், எங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, ஆசீர்வதிப்பீராக சொல்லுங்க. இனி பத்தல் பையில போகாதபடிக்கு, இனி கடனுக்கு போகாதபடி ஆண்டவரே, இனி வட்டி கட்டிய ஆயுசு நாட்கள் முடியாதபடிக்கு, இனி ஞானமாய் செயல்பட வருகிற வருமானத்தை வைத்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நடத்த எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக, கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுப்பீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுப்பீராக. எங்களுக்கு கொடுமாண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்களுக்கு போதித்து நடத்துங்கப்பா. எங்களுக்கு தெரியல ராஜா, என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி நடக்கணும் எங்களுக்கு தெரியல. நீர் கற்றுக் கொடுப்பீராக, நீர் கற்றுக் கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்து நடத்த போறதுக்காக உங்க கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பானே, துதிகளை ஏறெடுக்கிறோம். செய்து போறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லாமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.